ஓகே. உண்மையை சொல்லணும்னா பயங்கர கிரிஞ்சா இருந்துச்சு. உண்மையை மட்டும் பாக்குற மாதிரி. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அந்த அளவுக்கு காமெடியாவும் இல்ல, இதுவாகவும் இல்ல. ஓரளவுக்கு பார்க்கலாம், டைம் பாஸ். பரவாயில்ல. ஆவரேஜான படம் ப்ரோ. ஏன் ப்ரோ எதனால ஆவரேஜ்? காமெடி ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. புரியல. காமெடி ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த அது ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் குவர்க்கியா இருக்கும், ஒரு மாதிரி ஒரு டிஃபரெண்டா இருக்கும். அது எதுவுமே இதுல இல்ல இந்த படத்துல. விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் பார்ட் நினைச்சீங்க, அதை பூர்த்தி பண்ணாரா சிவா? சிவா மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்காரு ப்ரோ. அது நிறைய இடத்துல நல்லா ஸ்வாகாவுமே அதை ரெப்ளிகேட் பண்ணாரு. பட் மற்ற சப்போர்ட்டிங் காஸ்ட் ஸ்டோரி அது அந்த அளவுக்கு எல்லாம் ஆகல படத்துல. இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முக்கதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல, எதுவுமே நல்லா இல்ல. ஒரு சீன் கூட பிடிச்ச மாதிரி இல்ல. ஒரு சீன் கூட பிடிச்ச மாதிரி இல்ல ப்ரோ. கிளைமாக்ஸ்லாம் வந்தாங்களா? இல்ல ப்ரோ, எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இன்ட்ரோ பிளாக் எப்படி ப்ரோ? இன்ட்ரோல் பிளாக் கொஞ்சம் அப்படியே பில்டப் ஆகி போச்சு, அந்த அளவுக்குலாம் இல்ல ப்ரோ. சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு வராது கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு, செகண்ட் பார்ட் ஓகே குட். அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் ரிவ்யூ சொல்ற அளவுக்கு இல்ல, பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. படம் என்ன லாக் ஆச்சு? லாக் எனக்கு எங்கேயும் தெரியல ப்ரோ, ஓரளவு நல்லா போச்சு. விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்சிருக்காரு. ஆமா. இந்த பார்ட்ல சிவா நடிச்சிருக்காரு. உங்களுக்கு எது பெஸ்ட் ஆக்டிங்? எனக்கு என்னைக்குமே ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நல்லா இருக்கு. காமெடில எப்படி ப்ரோ இருந்துச்சு? காமெடி ஓகே ப்ரோ. பழைய பார்ட்ல இந்த அளவுக்கு இல்ல. பழைய பார்ட்ல இந்த அளவுக்கு காமெடி இல்ல, பட் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் ஒர்த்தா இருந்தது. சாங்ஸ் ஓகே. இன்ட்ரோ பிளாக் எப்படி ப்ரோ? இன்ட்ரோ பிளாக் ஓகே ப்ரோ. எனக்கு ரொம்ப இது ரிவ்யூஸ் தெரியல பெருசா, பட் நல்லா இருந்துச்சு. கிளைமாக்ஸ்லாம் ஒர்த்தா இருந்தது. கிளைமாக்ஸ் ஒர்த்து கொஞ்சம் ஓகே. படம் எப்படி இருக்கு? உண்மையை சொல்லணும்னா பயங்கர கிரிஞ்சா இருந்துச்சு. உண்மையை மட்டும் எப்படின்னா, ஒருவேளை நேற்று நைட்டு 1 பார்த்ததுனால 2 பிடிக்கலையான்னு தெரில. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தேன். ஃபர்ஸ்ட் நேற்று பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. பழைய படத்தை திருப்பி பார்க்குற ஒரு ஃபீலே கிடைக்கல சூதுகவும் 1 பார்க்கும்போது. ஆனால் 2 பார்க்கும்போது எனக்குள்ளே தோணுன ஒரே விஷயம்னா, எதுக்கு இந்த பேரை வச்சுங்க, வேற பேரே கிடைக்கலையா அப்படிங்கிற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கர கிரிஞ்சாக இருந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு பயங்கர தலைவலி. நான் மேக்ஸிமம் எந்த படத்துக்குமே நெகட்டிவாக சொல்லக்கூடாது. படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் அவங்களுக்காண்டி அவங்க நிறையா கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்த ஃபீலை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பேன். ஆனால் இந்த படத்துக்கு நான் சீரியஸாகவே ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் 10 பேர் எழுந்தே போயிட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஹிட் ஆகிட்டு வர அளவுக்கு இருந்தது. செகண்ட் ஹாஃப்லேயாவது ஓரளவு காமெடிஸ் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே அதே மாதிரி கிரிஞ்சாக தான் ஆரம்பித்தாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதுவும் அந்த அரசியல் பேசின விதம், அந்த இதுதான் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இலவசமாக கொடுத்தா மக்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டு சிஎம் ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் லாஸ்ட்டாக இருந்ததில் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இல்லை, இலவசமாக விஜய் சார் எதை கொடுத்தாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வரைக்கும் எதுவுமே அறிவிக்கலையே. நான் நினச்சேன் நீங்கள் எங்கே வருவீங்கன்னு. கண்டிப்பாக இல்லை. இலவசமாக கொடுத்தது யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எவ்வளோ இலவசங்கள் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சொல்லவே தேவையில்லை. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் அதான் சொல்லிட்டேனே, சூதுகவும் 1 பார்த்த ஃபீல் எனக்கு 2ல் சுத்தமாகவே இல்லை. அதே கான்செப்ட், அந்த கடத்துகிற விதம்லாம் இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. கதையே இல்லை. கதை இல்லாத காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எந்த இடத்துலையுமே கதை இல்லைன்னா அந்த இடத்துல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி தான் இருந்தது இந்த படம் முழுக்க. இதுக்கு இல்லாமல் தமிழ் படம் 3, 4 அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா கூட மக்கள் ஓரளவு அந்த ஒரு கண்ணோட்டத்திலே பார்த்துருப்பாங்களோ, ஓரளவு ஓகேயா இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. சூதுகவும் 2 சரி ஓகே. இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, தமிழ் படம் 3 வெர்ஷனை ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்த மாதிரி இருந்தது இந்த படத்தில். அவ்வளோதான். அது ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம அந்த கதை எப்படி ஒரு இந்த கான்செப்டை இப்படியெல்லாம் கதையாக கொண்டுட்டு போக முடியுமா, அதை நம்மளை பார்க்க வைக்க முடியுமாங்கிற அளவுக்கு இருந்தது. அதில் இருக்க ஆக்டிங், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த காமெடிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இதில் அந்த எதுவுமே இல்லாத போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இப்போ அதே அளவுக்கு நம்ம பார்ப்போம். ஒரு 100% இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 30%, 20% இருக்கணும்ல. இருந்தால் தானே நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அது எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக மாட்டேன். திருப்பியும் காசு வேஸ்ட் பண்ண விரும்பல. கண்டிப்பா நடிச்சிருக்க வேண்டாம் ப்ரோ, தயவு செய்து. நானே அப்படிதான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் ட்ரைலர் பார்க்கும்போது ஐயோ அண்ணா நடிக்காம விட்டாரு, அண்ணாவை பார்க்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். தயவு செய்து அவர் நடிக்காம விட்டது சந்தோஷம். ஏன் இப்படிலாம் இது பண்றீங்க? நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு ஆக்டிங்கை தாண்டி இந்த படத்துல கதை இல்லை, காமெடிஸ் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. அப்படி இருக்கும்போது ஏன் அவரை கோர்த்து விடுறீங்க?
இல்ல படமே அவர் சொன்ன மாதிரி தான் படமே லேக் ப்ரோ. எனக்கு எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு டேரக்டர் எப்பவுமே 100% முழு திருப்தி கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 30-40 கொடுத்துருக்கலாமே தோணுச்சு எனக்கு. அதுவுமே இல்லாத மாதிரி தோணுனதுனால தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே செம்ம கிரிஞ்சு. ஏதோ உட்காந்து நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் ஓடிச்சுன்னா டிவியில் ஓடிச்சுன்னா அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஆமாம், அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் இன்ட்ரோ படம் போட ஆரம்பிக்க போகிறாங்க, அந்த ஹெட்லைன்லாம் வரும்ல, அந்த மாதிரி இருந்தது. கடைசியாக கிளைமேக்ஸில் தான் படம் ஆரம்பிக்குதா அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. படத்தில் ஒரே வரி சொல்லணும்னா கதையோட எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சார். படமே நல்லா இல்லைன்ட்டேன். இதில் இதுக்கப்புறம் பிஜிஎம் பார்த்து மியூசிக் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? இது ஒரு சிவாவோட வெர்ஷன் ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, பச்சை மஞ்சள் தமிழண்டா அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி பாட்டு கூட இல்லை ப்ரோ. டைம் பாஸ்லாம் பண்ண முடியாது. நீங்கள் பாப்கார்ன்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே ஏதாவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். கிளைமேக்ஸில் மீனிங்காக சொல்லியிருக்காங்க. காமெடியாக போகுது, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி இருக்கும். இதில் வந்து மோஸ்ட்லி காமெடி, கிளைமேக்ஸில் வந்து என்னங்கிற சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஆக்ஷன் இருக்காது, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சிவாவோடது நல்லா இருக்கு. ஆமாம், சிவா நல்லா பண்ணியிருக்காரு. கூட அவங்க சிவா கூட இருக்கவங்க 2 பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. இன்ட்ரோ வந்து நல்லா இருந்தது. எதிர்பார்க்கல. சிவா வந்து காமெடி நார்மலாகவே காமெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு கொஞ்சம் அப்படி நமக்கு போர் அடிக்காமல் இருக்கு. ஓகே, சாங்ஸ் நல்லா இருக்கு. இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட் அவ்வளோக்கா எதிர்பார்க்கல, ஓரளவுக்கு தான் இருக்கு. கிளைமேக்ஸ் வேற லெவல். கருத்து, அரசியல் கருத்து சொல்லியிருக்காங்க, மக்கள் புரிஞ்சுக்கணும். கிளைமேக்ஸ் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, கூட சிவா கூட 2 பேர் இருக்காங்க, இது காமெடி ஆக்டர்ஸ், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி பார்க்கலாம். அதாவது என்ஜாய் பண்றதுக்காக வந்து பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, பார்க்கலாம், நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்ட் அவ்வளோ பார்க்கல, செகண்ட் பார்ட் ஆனால் நல்லா இருக்கு. நீங்கள் வந்து ஒரு நல்லா சும்மா அவங்க சில் பண்ணணும், உங்களுக்கு எதாவது பார்க்கணும் அப்படின்னா நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு. சாங்ஸ் பெருசாக எதுவும் இல்லை, பட் மூவி வைஸ் நம்ம கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டே பார்க்கலாம். ஃபேமிலியோடலாம் வந்தால் நல்லா பார்க்கலாம், நல்லா இருக்கும். பிடிச்ச விஷயம்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, எல்லாமே பிடிச்ச விஷயம் தான். ஒன்றும் அப்படிலாம் பர்டிகுலர் அது இல்லை. அப்படி ஃபர்ஸ்ட் கொஞ்சம், ஆனால் நல்லா தான் போகுது. ரொம்ப அப்படியே ரொம்ப நிற்கிற மாதிரிலாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு. அதாவது என்ன சொல்ல, ஃபுல்லாகவே ஃபன்னாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அவருக்கும் நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூதுகோபம் 1 பார்த்துட்டு 2 பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும். சூதுகோபம் 2 நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ஓரளவுக்கு காமெடி, ஓரளவுக்கு சென்ஸாக தான் பண்ணியிருக்காங்க. முகம் சொல்லிக்காத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. சிவா ஆக்டிங்கு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. ரெகுலர் காமெடி இல்லாமல் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. ரெகுலராக அவர் பார்ப்பார் இல்லையா, அவரோட காமெடி அந்த மாதிரி படம்லாம் இல்லை, அந்த மாதிரி இது இல்லை. மற்றபடி புதுசாக 2 காமெடியன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க, அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. ரிப்பீட்டட் சீன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே சீன்லாம் நீங்கள் கணிச்சிருவீங்க, அடுத்து என்ன நடக்க போகணும் உங்களுக்கு தெரியும். அவர் கேரக்டர் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி இவர் கேரக்டர் அவர் பண்ணிட்டார். அவர் அளவுக்குலாம் அவர் கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவரோட கேரக்டர் அவர் பண்ணிட்டார். அவனுக்கு ராஜி நீ அதான் சொல்லலை, நீ சூதுகோபம் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. டேரெக்டாக வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், பார்க்கலாம். தாராளமாக காமெடி பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். மேபி